Hello friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனல்ல நம்ம 6th ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் புக்ல இருக்கிற prose poem, supplementary reader, then அதுக்கான question and answer, grammar, exercise இது எல்லாமே நம்ம வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 gentlemen of Verona பார்த்தோம். அது வந்து பார்ட் 1ல பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ பார்ட் 1ல ஒரு 1 பேஜ் வந்து லெசன் பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ ரிமைனிங் லெசன்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2 gentlemen of Verona which was written by A.G. Cronin, 12th standard unit 1 prose 1ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 1 பேஜில் இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் மட்டும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதில் வந்து எங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிட் நைட் டைமில் வந்து ஜேக்கோபோ அண்ட் நிக்கோலா வந்து 2 பேருமே வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ டயர்டாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த அன்சோல்டு நியூஸ் பேப்பரை வந்து வச்சுருக்காங்க. அதாவது இன்னும் விற்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த நியூஸ் பேப்பரை வந்து கையில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஒன் நைட் we came upon them in the windy and deserted square, resting on the stone pavement beneath the light. Nicholas sat upright, tired, a bundle of unsold newspaper laid at his feet. Jacopo, his head resting upon his brother's shoulder, as sleep. It was nearly mid-time. ஸோ அந்த மிட் டைம் ஒரு நாள் வந்து ஆத்தர் ஒன் டே நைட் வந்து ஆத்தர் வந்து பார்க்குறாரு. அந்த 2 பிரதர்ஸும் வந்து ரொம்ப டயர்டாக தெரிகிறாங்க. தென் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலாவுக்கு வந்து என்ன பண்ணான்னா ரொம்ப டயர்டாக இருக்கான். அண்ட் அவன் வந்து a bundle of unsold newspaper laid at his feet. ஸோ அவனுடைய காலுக்கு நடுவில் வந்து விற்காமல் இருக்கக்கூடிய அந்த நியூஸ் பேப்பரை வச்சுருக்கான். அண்ட் எக்கோப்போ வந்து அவனுடைய பிரதருடைய ஷோல்டரில் வந்து படுத்து தூங்குறான். ஓகேவா? ஸோ இட் வாஸ் நியர்லி மிட் நைட். ஓகே, why are you out so late, Nicola? Waiting for the last bus from Padua. We shall sell our papers when it comes in. அதாவது நாங்கள் வந்து லாஸ்ட் பஸ் இருக்குது, படுவாவோட லாஸ்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த லாஸ்ட் பஸ் வந்துச்சுன்னா எங்ககிட்ட இருக்கக்கூடிய அன்சோல்டு நியூஸ் பேப்பர் வந்து சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, மர்ஸ் யூ ஒர்க் ஸோ ஹார்ட், யூ போத் லுக் ரேதர் டயர்ட். நீங்கள் 2 பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் டயர்டாகவும் இருக்கீங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. வி ஆர் நாட் கம்ப்ளைனிங் சார் அப்படின்னு சொல்கிறோம். நாங்கள் இதுக்காக கம்ப்ளைனிங் பண்ணல அப்படின்னா, கம்ப்ளைண்ட் மீன்ஸ் இது என்னென்னா நாங்கள் இதை யார்கிட்டையும் நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் வந்து நாங்கள் அதுக்காக எதுவும் சொல்லலை. நாங்கள் இந்த ஒர்க்கை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் செய்கிறோம் அப்படின்ற மீனிங். ஓகேவா? பட் நெக்ஸ்ட் மார்னிங் வென் ஐ வென்ட் ஓவர் டு த ஃபவுண்டைன் டு ஹாவ் மை ஷூஸ் ஷைன், I said, Nicola, the way you and Jacopo work, you must earn quite a bit. You spend nothing on clothes, you eat little enough. When I see you have a meal, it is usually black bread and figs. Tell me, what do you do with your money? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஆத்தர் வந்து அந்த ஃபவுண்டைனுக்கு கீழே, அதாவது அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபவுண்டைனுக்கு கீழே போயிட்டு அவரோட ஷூவை வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக அந்த 2 பசங்க கிட்டே போகிறாரு. ஸோ அப்போ போயிட்டு அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னா, யூ ஸ்பெண்ட் நத்திங் ஆன் க்ளோத்ஸ். நீங்கள் வந்து நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய மணி வந்து ஏர்ன் பண்ணுறீங்க, பட் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கோ அண்ட் ஃபுட்டுக்கோ நீங்கள் வந்து எந்த ஒரு செலவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அந்த மோஸ்ட் ஆஃப் டைம் நான் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ஒரு பிளாக் ப்ரெட்டும் அண்ட் ஃபிக்ஸும் மட்டும்தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, டெல் மீ வாட் டூ யூ டூ வித் யுவர் மணி. சொல்லுங்கள், உங்களுடைய மணியை நீங்கள் எதுக்காக இப்படி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஹி கலர்ட் டீப்லி அண்டர் ஹிஸ் சன்பர்ன் அண்ட் தென் க்ரூ பேல். ஹி லுக் டு த கிரவுண்ட். ஸோ இப்போ சொல்கிறாரு, அந்த மாதிரி அந்த ஆத்தர் வந்து அந்த 2 பசங்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி ஷேமாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து ஹி லுக் டு த கிரவுண்ட், கீழே தலை குனிஞ்சு பார்க்குறாங்க. ஓகே, ஸோ யூ மஸ்ட் பி சேவிங் அப் டு த emigrate to America. I suggest he looked at me sideways, spoke with effort. ஸோ நான் நினைக்கிறேன், ஆத்தர் சொல்கிறார் என்னென்னா, நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து எமிக்ரேட் பண்ணுறதுக்காக, அதாவது அமெரிக்காவுக்கு நீங்கள் வந்து போகிறதுக்காக தான் இந்த மணியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த 2 little brothers வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, we should
we should greatly like to go to the states, but here at present we have other plans. எங்களுக்கும் ஸ்டேட்ஸ்லாம் போகணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசை தான், பட் இப்போ வந்து எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது, இங்கே வந்து எங்களுக்கு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் பிளான்? he smiled uncomfortably. just plans sir, he answered in low voice. என்ன பிளான் உங்களுக்கு அப்படின்னு ஆத்தர் கேட்குறாங்க. அதுக்கு அந்த பாய்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி just plans sir, he answered in low voice. ஒரு லோ வாய்ஸில் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, well I said we are leaving on Monday. is there anything I can do for you before we go? ஸோ நான் சொன்னேன், நான் வந்து மண்டே வந்து போயிடுவேன், ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு ஆத்தர் கேட்குறாரு. நிக்கோலா shook his head, but suddenly Jacopo said, sir. he burst out. அவன் ரொம்ப சத்தமாக கேட்குறான். நிக்கோலா வந்து இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறான். பட் எக்கோப்போ வந்து சொல்கிறாரு, சத்தமாக கேட்குறான். என்ன கேட்குறான்னா, எவ்ரி சண்டே வி மேக் எ விசிட் டு அவர் கண்ட்ரி, to Poleda, 30 km from here. Usually we hire bicycle, but tomorrow since you are so kind, you might send us in your car. ஸோ எவ்ரி சண்டே வந்து நாங்கள் வந்து இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய பொலேடா அப்படின்ற வில்லேஜுக்கு, அந்த கண்ட்ரிக்கு போவோம். யூஸ்வலாக நாங்கள் எப்படி போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் பைசைக்கிள் மீன்ஸ் வாடகைக்கு இருப்போம் இல்லையா, அந்த 1 மணி நேரத்துக்கு எவ்வளோ, 2 மணி நேரத்துக்கு இந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பைசைக்கிள் எடுத்துகிட்டு தான் நாங்கள் போவோம். பட் நீங்கள் ரொம்ப கைண்டாக கேட்குறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய காரில் வந்து நாளைக்கு எங்களை கூட்டிகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, பட் டுமாரோ சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட் யூ மைட் சென்ட் அஸ் இன் யுவர் கார். உங்களுடைய காரில் வந்து எங்களை சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன். ஸோ அதுக்கு அவத்தர் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, ஐ ஹேட் ஆல்ரெடி டோல் லுஜி he might have the Sunday off. however I answered, I will drive you out myself. ஸோ நான் ஆல்ரெடி என்னுடைய கார் டிரைவருடைய நேம் பார்த்தோன்னே லூஜி அவர்கிட்ட சொல்லிவிட்டேன், நீ சண்டே லீவ் எடுத்துக்க சொல்லி. பட் ஓகே, இருந்தாலும் நான் வந்து செல்ஃப் ட்ரைவ் பண்ணி உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, there was a pause. Nicola was glaring at his young brother in vexation. we could not think to troubling you, sir. So அந்த நிக்கோலா பார்க்குறாரு, கேர்லிங் அட் ஹிஸ் யங் பிரதர் இன் வெக்ஸேஷன் மீன்ஸ் ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறான். ஏன் அப்படின்னா, நம்ம வேணான்னு சொன்னோம், பட் எக்கோப்போ வந்து கேட்டுட்டோம் அப்படின்றதுக்காக. அவர்கிட்டலாம் எந்த ஹெல்ப்பும் கேட்க வேணான்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் ஹெல்ப் கேட்குறானே அப்படின்றதுனால. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது ட்ரபிளாக இருக்குங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஆத்தர் வந்து இல்லை, இதில் எனக்கு வந்து எந்த ஒரு ட்ரபிளும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஓகே, he bit his lip, then in rather put out tone he said very well. ஸோ அவன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹீன்றது இங்கே வந்து யார் மென்ஷன் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலா வந்து ஓகே, சரி நம்மளோட பிரதர் வந்து கேட்டுட்டான் அப்படின்றதுக்காக வந்து ஓகே சொல்கிறான். ஓகே, the following afternoon we drove to the tiny village set high upon the hillside. I imagined that our destinations would be some humble dwelling, but directed by Jacopo was grew up at the large red roof villa surrounded by a high stone wall. I could scarcely believe my eyes, and before I could recover breath, my 2 passengers had leaped from the car. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வில்லேஜுக்கு ஆத்தர் அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பான் த ஹில் சைட் மீன்ஸ் மலை உயரத்தில் இருக்கக்கூடியது. ஆத்தர் இமேஜின் பண்ணுறாரு, அது ஒரு சின்ன ஒரு வில்லேஜாக தான் இருக்கும் அப்படின்னு. ஐ இமேஜின் தட் அவர் டெஸ்டினேஷன் வுட் பி சம் ஹம்பிள் டிவர்லிங். ஸோ அவர் யோசிக்கிறாரு, என்னுடைய கற்பனையில் நான் ஒரு சின்ன ஒரு வில்லேஜாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் டிரெக்டட் பை எக்கோப்போ வி ட்ரூ அப் அட் த லார்ஜ் ரெட் ரூஃப்ட் வில்லா. ஸோ அந்த லார்ஜ் ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ரூஃப்ட் வில்லாவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. சரௌண்டட் பை அ ஹை ஸ்டோன் வால். ஸோ பெரிய அந்த வில்லா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. சரௌண்டட் பை அ லார்ஜ் ஹை ஸ்டோன் வால் அப்படின்னா ரொம்ப மிகப்பெரிய மதில் செவருன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஐ குட் ஸ்கேர்லி பிலீவ் மை ஐஸ். ஆத்தராலே அவரோட கண்ணை வந்து நம்ப முடியல, இவ்வளோ பெரிய வீட்டுக்கு முன்னாடி இந்த பசங்க போகிறாங்களா அப்படின்னு. பிஃபோர் ஐ குட் recover breath, my 2 passengers had leaped from the car. ஸோ நான் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு முன்னாடி பெருமூச்சு விட்டு இறங்குறதுக்குள்ளே அவங்களோட 2 பேசஞ்சர் அந்த டூ பிரதர்ஸும் வந்து ஒரு காரை விட்டு வெளியில் இறங்கிட்டாங்க. ஓகே, we shall not be long sir, perhaps only an hour. maybe you would like to go to the cafe in the village for a drink. they disappeared beyond the corner of the wall. ஸோ நாங்கள் வந்து அந்த பாய்ஸ் சொல்கிறாங்க, நாங்கள் ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டோம், ஒரு 1 ஹவரில் திரும்ப வந்துடுவோம். மேபி உங்களுக்கு வந்து காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சுன்னா இந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த காஃபி இதில் போயிட்டு நீங்கள் வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா, they disappeared beyond the corner of the wall. அவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, டிஸப்பியர் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து அந்த கார்னர் அந்த இதுக்குள்ளே போயிடுறாங்க. ஓகேவா, அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடுறாங்க. ஓகே,
அந்த காம்பவுண்டுக்குள்ளே போயிடுறாங்க. ஆஃப்டர் a few minutes I followed. I found a grilled side entrance and determinedly rang the bell. ஸோ நான் வந்து இந்த காஃபிலாம் குடிக்க போகல, நான் வந்து அந்த 2 பிரதர்ஸை வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து ஒரு கில்டு என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய பெல்லை வந்து நான் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ a pleasant looking woman with steel rimmed spectacles appeared. I blinked as I saw that she was dressed in the white uniform as of a trained nurse. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெல்லை ரிங் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒரு நர்ஸ் வந்து என்ட்ரி ஆனாங்க. அவங்க வந்து ஸ்டீல் கிரிம்டு ஸ்பெக்டக்லஸ் கண்ணாடி போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? I just brought 2 small boys here. Yeah, yes, her face was limped up. She opened the door to admit me. Nicola and Jacopo, I will take you up. ஸோ நான் வந்து இங்கே ஒரு 2 பசங்களை கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. எஸ் ஹர் ஃபேஸ் வாஸ் லிம்ட், ஃபேஸ் லிப் அப் அப்படி மீன்ஸ் இட் மீன்ஸ் நமக்கு ஆமாம் வாங்க எனக்கு தெரியும் அப்படின் போது நம்மளுடைய ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட் ஆகும் இல்லையா, நம்மளை தெரிஞ்சவங்களை பற்றி கேட்கும்போது. ஸோ எஸ் ஹர் ஃபேஸ் லிப்ட் அப். ஓகே, ஷி ஓப்பன் த டோர் அண்ட் அட்மிட் மீ. அவங்க அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஆத்தரை உள்ளே கூப்பிட்றாங்க. நிக்கோலா அண்ட் எக்கோப்போ, ஐ வில் டேக் அப் யூ. அந்த நிக்கோலா அண்ட் எக்கோப்போ தானே, நான் அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஷி லைட் மீ த்ரூ a cold tiled vestibule into the hospital. For hospital the villa had become. At the door of little cubicle the nurse paused, put her finger to her lip and with a smile paid me look through the glass partition. I mean இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த நர்ஸ் வந்து இவங்களை உள்ளே கூட்டிட்டு போகிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கூலாக, தென் டைல்டு மீன்ஸ் டைல்ஸ் எல்லாம் போட்டு வெஸ்டிப்ளூ, அந்த என்ட்ரன்ஸ் தான் நம்ம வெஸ்டிப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லாவாக இருந்து இப்போ வந்து அந்த வில்லா வந்து ஹாஸ்பிட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே, ஸோ உள்ளே என்ட்ரி ஆனோடனே அவங்க சொல்கிறாங்க, புட் ஹர் ஃபிங்கர் டு ஹர் லிப்ஸ், நீங்கள் எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கிளாஸ் பார்ட்டிஷியன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிளாஸ் வழியாக உள்ளே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். த 2 boys were seated at beside of girl about 20. ஸோ அந்த 2 பசங்களும் ஒரு கேர்ளுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அந்த கேர்ள் வந்து விச் வாஸ் 20 years ஓல்டாக இருக்கலாம், மேபி அவங்க வந்து ஒரு 20 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. propped upon pillow, wearing a pretty lake jacket, was listening to the chatter, her eyes soft and tender. ஸோ முதுகுக்கு பின்னாடி ஒரு பில்லோ வச்சுட்டு சாஞ்சிட்டு உட்காந்துருக்கிறது தான் propped upon பில்லோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பில்லோ வச்சுட்டு பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்க என்ன ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரிட்டி ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒரு லாங் ட்ரெஸ் வந்து போட்டிருக்காங்க. வாஸ் லிசனிங் த தேட்டர், அவங்க என்ன அந்த பாய்ஸ் 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத வந்து அந்த கேர்ள் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஓகே, ஹர் ஐஸ் சாஃப்ட் அண்ட் டெண்டர், அந்த கேர்ளோட ஐஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக டெண்டராக இருக்குது. ஓகே, ஒன் குட் see at glance her resemblance to her brothers. ஸோ ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே தெரியுது அந்த பிரதர்ஸ்க்கு இவங்க வந்து சிஸ்டராக இருக்காங்க. ஸோ அந்த பார்த்தாலே தெரியுது, ஏன்னா அந்த முகஜாடை வந்து அவங்க வந்து இவங்களோட சிஸ்டராக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஓகே, a vase of wild flowers stood on her table beside the dish of fruits and several books. அங்கே இருக்கக்கூடிய ஒரு டேபிளில் வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் டிஷ் எல்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் இருக்குது. Would not you go in? The nurse murmured. Lucia will be pleased to see you. நீங்கள் உள்ளே போகலையா? ப்ளீஸ், PLEASD, ப்ளீஸ் மீன்ஸ் ஹாப்பியாக. லுசியா உங்களை பார்த்தா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாளே அப்படின்னு அந்த நர்ஸ் வந்து ஆத்தரை பார்த்து கேட்குறாங்க. I shook my head and turned away. I felt I could not bear to intrude upon his happy family party. But at the foot of the staircase I drew up and begged her to tell me all she knew about these boys. ஸோ நான் உள்ளே போக விரும்பலை. ஐ ஷோக் மை ஹெட், நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஐ ஃபீல், ஏன் அப்படின்னா ஐ ஃபீல் குட் நாட் பியர் டு இன்ட்ரூட் அப்பான் ஹிஸ் ஹாப்பி ஃபேமிலி பார்ட்டி. ஸோ இன்ட்ரூட் மீன் என் பர்மிஷன் இல்லாமல் அந்த ஒரு ஹாப்பியாக அந்த பசங்க பேசிகிட்டு இருக்கோம் அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே நான் என்ட்ரி ஆக விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. பட் அவர் எங்கே இருக்காருன்னா அந்த ஸ்டார் கேஸ் கிட்டே வந்து வெயிட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ வெயிட் பண்ணிவிட்டு அந்த நர்ஸ் கிட்டே கேட்குறாங்க. ஐ ட்ரூ அப், ஐ பிக்டு ஹர் டு டெல் மீ all she knew about these boys. நீங்கள் அந்த பசங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, she was eager to do so.
she explained, quit alone in the world except for his sister, Lucia. ஸோ இவங்க எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேர்ல்டில் அந்த பிரதர்ஸ்க்கு அவங்களோட சிஸ்டரை தவிர வேறு யாருமே இல்லை, எக்ஸப்ட் ஃபார் ஹிஸ் சிஸ்டர் லுசியாவை தவிர வேறு யாருமே இல்லை. தர் ஃபாதர் வாஸ் விடோவர், எ வெல் நோன் சிங்கர் had been killed in the early part of the war. ஸோ அந்த ஒரு வாரில் வந்து அவங்களோட ஃபாதர் வந்து இறந்துட்டாங்க. த ஃபாதர் வாஸ் எ விடோவர் மீன்ஸ் அவங்களுக்கு அம்மா இல்லை, குழந்தையிலே. ஓகே, ஸோ அதை தான் த ஃபாதர் எ விடோவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் ஃபாதர் வந்து ஒரு சிங்கராக இருந்திருக்காரு, வெல் நோன் சிங்கர் மீன்ஸ் ஒரு பெஸ்ட்டு சிங்கராக இருந்திருக்காரு. ஸோ இயர்லி பார்ட் ஆஃப் த வாரில் வந்து அவங்க ஃபாதர் வந்து இறந்துட்டாங்க. ஷார்ட்லி ஆஃப்டர் வார் எ பாம் ஹேட் டெஸ்ட்ராயர் தர் ஹோம் அண்ட் த்ரோன் த 3 children டு த ஸ்ட்ரீட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவங்களோட வீடு, அந்த 3 பசங்களும் இருந்த அந்த வீடு வந்து டெஸ்ட்ராயர், ஒரு பாம்பில் வந்து ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. அதனால் அந்த 3 பசங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெருவுக்கு வந்துடுறாங்க. ஓகே, த்ரோன் த 3 children into the street. They had always known a comfortable and cultured life. அவங்க டேடி இருந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாக அண்ட் கல்ச்சர்ட் லைஃப்பில் தான் வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்ல லைஃப்பை வாழ்ந்திருக்காங்க. லுசியா ஹேட் ஹர்செல்ஃப் பீன் ட்ரைனிங் ஆஸ் எ சிங்கர் அண்ட் தே ஹேட் சஃபர்ட் ஹரிபிளி ஃப்ரம் எ நியர் ஸ்டர்வேஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் டு த கோல்ட் வின்டர். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவங்க அதுக்கப்புறம் அந்த பாம் பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்பவே சஃபர் ஆனாங்க. லுசியா வந்து ஒரு ட்ரைனிங் சிங்கராக இருக்கிறாங்க. எப்படி சஃபர் அப்படின்னா, அவங்க பசி, சாப்பாடு எதுவுமே இல்லாமல் ரொம்ப பசியால் கஷ்டப்படுறாங்க. அண்ட் கோல்ட் வின்டர் டைம்லலாம் கரெக்டான ட்ரெஸ் இல்லாமல் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ ரிமைனிங் லெசன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.